recording. We already know. So I will create one new project that is React, folder React. So inside React, I will open my command prompt. Okay. So what is the command to create a React program? Anyone? It's a long time npm word. npx create app create React React app. react app React app, and then give a name for your app. So நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டோம். ஸோ நான் ரியாக்ட் ட்ரைனிங் அப்படின்னு போடுறேன். Training. So React training as a project name. So நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க யூ கேன் ரிவைஸ் இட் பேக் அண்ட் யூ கேன் லேர்ன் மோர். ஓகேவா? ஸோ நம்ம இனிமேல் வந்து கம்பேரிசன் வைஸா படிக்கணும். ஓகேவா? கிளாஸ் காம்பனண்ட்னா என்ன, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னா என்ன? கிளாஸ் காம்பனண்ட்ல நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்றோம், அதே தான் எப்படி ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ போத் நீங்க வந்து படிச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜஸ். ஸோ இது கிரியேட் ஆகிற வரைக்கும் we will create one documentation. Already we have one. ஸோ நான் அந்த டாக்குமெண்டேஷன் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரியாக்ட். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண இந்த ஒரு டாக்குமெண்டேஷன். நீங்கள் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும்ப்பா. ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து கொண்டு வாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே ஓவர் வியூவாக நம்ம பார்த்தது. ஸோ பட் நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ்? ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே இதை சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்றேன். ரியாக்ட் இஸ் அ ஜாவா லைப்ரரி, ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி used to create web applications. ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. ரியாக்ட் இஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி யூஸ் டு கிரியேட் எ வெப் அப்ளிகேஷன். ஓகே. இவ்வளவுதான் இப்போ ஒரு சின்ன டேம். ஸோ அதுவே நீங்க வெப்சைட்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட்.ஜேஎஸ் வெப்சைட்ல தே வில் ரிட்டன் இன் அ வெரி செமி டீடைல்டு மேனர். ஓகே. வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா React is a free open source front-end JavaScript library for building user interfaces based on components. So நம்ம எல்லாமே components தான் create பண்றோம் இல்லையா? So அதனால. So I will do this as a similar meaning. Okay, sorry, I didn't copy it correctly. Control C and then Control V. So React is a free and open source front-end JavaScript library for building web user interfaces based on components. நான் என்ன சொன்னேன்? React is a JavaScript library used for web application development. Both. Okay. User interface நாலும் we are creating for a web application. Based on components means JavaScriptன்றது நார்மலா கிளாஸஸா எழுதுவாங்க. அதை தாண்டி போனோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸா எழுதுவாங்க. காம்பனண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் கனெக்ட் பண்றது, நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது, அதை தான் காம்பனன்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ அப்போ காம்பனன்ட்ஸ்னா என்ன? காம்பனன்ட்ஸ் இஸ் கோட்ஸ் லைக் மல்டிபிள் கோட்ஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சேர்த்து தான் காம்பனன்ட்ஸ். ஸோ ஐ கேன் டெல் யூ காம்பனன்ட்ஸ். So components and props. What is components means? Components let you split in UI independent, reusable piece and think about each piece in isolation. Like components are like JavaScript function. அவ்வளவுதான். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். நீங்க அதை கால் பண்ணீங்கன்னா இட் வில் டூ சம்திங். ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு ரெண்டர் சம் ஸ்கிரீன்ஸ், ரைட்? ஸோ நம்ம எந்த ஃபங்க்ஷன் பார்த்தாலும் அதுல ரெண்டர் மெத்தட் இருக்கும். அதுல என்ன கொடுக்குறோமோ அதை டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அதுதான் அந்த காம்பனண்டோட வேலை. ஸோ கான்செப்டுவலி, அதாவது அதோட கான்செப்டே என்னன்னா காம்பனன்ட்ஸ் ஆர் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். தே அக்செப்ட் அட்ரிபியூட் இன்புட்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் அதாவது ப்ராப்ஸ், அதை வாங்கிட்டு
it will return React elements and describe should be appear on the screen. Like it will render the elements to the screen. So இதுதான் components. ஸோ ஒவ்வொன்றும் படிக்கும்போது ஒரு ஒரு லைன்ல அதோட மீனிங்ஸை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ அடுத்து ப்ராப்ஸ். வாட் இஸ் ப்ராப்ஸ்? ஸோ இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அக்செப்ட் அட்ரிபியூட்ஸ் இன்புட்ஸ். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை தான் ப்ராப்ஸ்ன்னு சொல்றோம். பட் ப்ராப்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார். So we have two components. One is function, another one is class component. So the function component is a valid React component because it's accept a single props. Okay, it will accept single props, which stands properties. Prop mean properties. Okay, uh, and the object data and return React elements. We call such components function components. அதாவது இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். இதுவே கிளாஸ்ல கிரியேட் பண்ணி அதுல இருந்து ரெண்டர் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? கிளாஸ் காம்பனன்ட். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஸோ தெர் ஆர் நத்திங் மோர். ஓகே, ஸோ ரெண்டரிங்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அதுதான் இந்த ரெண்டரிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டீட்டெயிலும் படிக்கும் போதே அதோட சேர்த்து சேர்த்து வந்து படிச்சிடணும். ஓகேவா? ஸோ component work with render props takes a function and return elements. So same logic தான். So you can say props is an input from user interface. Okay, props is the input from user interface. அடுத்து state. What is state? Okay, I can tell you what is state. So state is a method to use. ஸோ காம்பனன்ட் ஸ்டேட் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அதுக்கு மீனிங்காக எதுவும் கொடுக்கல. பட் தே செட் செட் ஸ்டேட் ஷெட்யூல் அண்ட் அப்டேட் டு அ காம்பனன்ட் ஸ்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ ப்ராப்ஸை நம்ம ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி வி கேன் டைரக்ட்லி சேஞ்ச் த வேல்யூ. அதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட். இதுவே நீங்க கீழே கொஞ்சம் போனீங்கன்னா வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் ப்ராப்ஸ்? ப்ராப்ஸ் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்டேட் ஆர் போத் plain JavaScript objects. ரெண்டுமே JavaScript objects, while both holds the information that influence the output render. ரெண்டுக்குலயுமே ஒரே டேட்டா தான் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ரெண்டர் பண்ண போறோம். There are different in one important way. Props get passed to a component. Okay, props யூஸ் பண்ணி தான் நம்ம காம்பனன்ட் வழியா அதை பாஸ் பண்ண முடியும். ஓகே, வேற ஸ்டேட் இஸ் மேனேஜ் வித்தின் த காம்பனன்ட். ஓகே, ஸ்டேட் வந்து அந்த ஒரு காம்பனன்ட்குள்ள தான் இருக்கும், வேற காம்பனன்ட்டுக்கு போகாது. ஆனா ப்ராப்ஸ் அங்க இருந்து இங்க வரும். ஓகே, ஸோ அதுலயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் டாட் ப்ராப்ஸ் அண்ட் திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கால் செட் ஸ்டேட் மெத்தட் டு சேஞ்ச் த வேல்யூஸ். நியூ வேல்யூ அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா செட் ஸ்டேட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகே, so set state is a reference to update the value inside the state object. Okay, so அதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேற என்ன பார்த்தோம்? வேற ஃபங்க்ஷன், கிளிக் மெத்தட்ஸ், ஃபார்ம் எப்படி இன்புட் கனெக்ட் பண்றது. ஸோ இன்புட் ஃபார்ம். ஓகே, ஸோ ஸோ இது ஃபைல் டேக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இப்போ என்கிட்ட ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் மூலயமா செட் ஸ்டேட் மெத்தடோட கனெக்ட் பண்ணி we will use it. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செட் ஸ்டேட் மெத்தடை ப்ராப்ஸோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன் சேஞ்ச் மெத்தட் மூலயமா we can use handle input change. So this method it will change the input value using target dot value. So event dot target dot value. On change method will listen the event. அந்த ஈவெண்ட்ல இருந்து event dot target dot value எடுத்து using set state method we will update the name. அதாவது எந்த நேமோட கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதுக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக் நம்ம யூஸ் பண்றது. ஸோ மல்டிபிள் ஃபார்ம்ஸ். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் என்னெல்லாம் படிச்சோன்றத ஒரு ரேட் கேப். ஓகேவா? ஸோ ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ லிஸ்ட் ரெண்டரிங்லாம் எப்படி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா யூசிங் மேப் மெத்தட் டு லிஸ்ட் த டேட்டா. ஸோ அரேவோட பேரு டாட் மேப்.
ஸோ ப்ராக்கெட்ல ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வேரியபிளை வி கேன் ரெண்டர். ஆக்சுவலாக அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் வி ஆர் ரெண்டரிங் த வேல்யூ. ஸோ ரெண்டரிங்ல எப்படி இருக்கும், ரெண்டரிங் இப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேக்ஸை கிரியேட் பண்ணி அந்த டேங்கை ரெண்டர் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ சிம்பிள் ஆன்சர். ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங் பார்த்தோம். இஃப் கண்டிஷன்ஸ், we have four conditions, right? So one is if else, normal if else condition like this. Okay, second one வந்துட்டு வேற என்னப்பா, இதுதான் if else condition, normal if else condition. We have seen lot of things, right? So இதுக்கு இது வந்து inline if logic and operator. ஸோ இந்த ஆப்ரேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்லலை, பட் ஐ வில் டெல் யூ லேட்டர். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் நான் சொல்றேன். ஸோ இன் இஃப் எல்ஸ் கண்டிஷன் இது நம்ம பார்த்தோம். டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு பார்த்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு ட்ரூ, செகண்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ஒர்க் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம என்ன சொன்னோம், டெர்னரி ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஓகே, and the third one is like I just forgot. Anyone knows the idea? So even handling is nothing but a on click function, on submit function. ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம பண்றோமோ அது எல்லாமே ஈவெண்ட்ஸ் தான். ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல கிளிக் பண்றது, ஸ்க்ரோல் பண்றது, ஸ்வைப் பண்றது, டெலீட் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, ஆன் கிளிக்னா அது எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனோட கனெக்ட் பண்றது, அதுதான் ஈவெண்ட் கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் அதை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா போக போக. ஸோ ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ ரெஃப் இஸ் யூஸ்டு ஃபார் கனெக்டிங் லைக் சிமிலர் ஆன் சேஞ்ச் மெத்தட் இல்லாம இன்புட்டை நம்ம டைரக்டா பைண்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஹவு டு கிரியேட் அ ரெஃப் அப்படின்னா இந்த லைன் யூஸ் பண்ணி நம்ம ரெஃப் கிரியேட் பண்ணணும். ரெஃப் ஈக்குவல் டு ரியாக்ட் டாட் கிரியேட் ரெஃப். ஸோ அந்த ரெஃப் நம்ம எந்த எலமெண்ட்ல யூஸ் பண்றோமோ அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே we can directly use with current keyword. ஸோ கரண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி we can use anything we want. ஓகேவா? ஸோ வேற என்ன பார்த்தோம்? I think it's enough more than we studied. Okay, I will written down those names. What are the things we studied? So React என்னன்னு பார்த்தோம், காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ காம்போனன்ட்ல கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு பார்த்துருக்கோம். சாரி, கிளாஸ் காம்போனன்ட். ஸோ மீனிங் நான் எழுதல, ஆனால் மீனிங் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க டீட்டெயில்டா கொடுக்கல, பட் வேற வேற வெப்சைட்ஸ் போனீங்கன்னா அவங்க தே வில் கிவ் லாட் ஆஃப் மீனிங்ஸ். ஓகே, தென் ஸ்டேட் மெத்தட்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் தென் வாட் எல்ஸ் இஸ் தேர், ஈவென்ட் ஹேண்ட்லிங். ஓகே, ஈவென்ட் ஹேண்ட்லிங். Event handling mean on click, on submit, and then other functions. So I can mention so some of the example. So camel case la irukano, on click, and then on submit, on change method. So இந்த மாதிரி இருக்கிறதுலாம் event handling. So அடுத்து வந்து set state method. So it is used for set the state of our objects. And then ref. Okay, right, ref. So ref is a variable for reference. So it will use to connect input variable or else component variable. அதை வந்து கனெக்ட் பண்றதுக்காக use current value, கரண்ட் கீயால தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா ரெஃப்லயே ரெண்டு மெத்தட் இருந்தது. ஒன்னு வந்து இனிஷியலைஸ் ரெஃப், இன்னொன்னு வந்து கால் பேக் ரெஃப். ஓகே, இனிஷியலைஸ் ரெஃப், செகண்ட் ஒன்று வந்து கால் பேக் ரெஃப். ஸோ கால் பேக் ரெஃப் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து அசைன்மெண்ட் மெத்தட் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்னொன்னா நம்ம போகும்போது பார்ப்போம் இன் பிட்வீன் லைன்ஸ்ல, பட் என்னெல்லாம் பார்த்தோன்றது ஒரு ரீகேப். ஸோ கால் பேக் ரெஃப்ன்றது வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணாம இன்டைரக்டா கனெக்ட் பண்ணிருப்பாங்க, லைக் செட் ஸ்டேட் மெத்தட் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரைட்டா?
ஸோ இதுதான் கால் பேக் ரெஃப். அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் காம்போனன்ட், காம்போனன்ட்டோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்த்துருப்போம், ரைட்? ஸோ காம்போனன்ட் லைஃப் சைக்கிள், அதுல நம்ம கிட்ட ரெண்டு லைஃப் சைக்கிள் இருந்தது. ஒன்று வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்ணும் போது கிரியேட் லைஃப் சைக்கிள், ரெண்டாவது வந்து காம்போனன்ட் அப்டேட் லைஃப் சைக்கிள். ரெண்டு விதமா வந்து பார்த்தோம், ஓகேவா? ஓகே, மேபி ஐ திங்க் அவர் project is done. So cd react training, so code dot, okay. ஸோ இவ்வளோ பார்த்துருக்கோன்னு சொல்றேன். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது பார்க்காத மாதிரி தோணுதா, இல்ல புரியாத மாதிரி ஏதாவது டாபிக் இருக்கான்னு சொல்லுங்க, அதை வேணா நான் கிளியர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பியூர் காம்பனன்ட் வந்து பார்த்துருக்கோம். பியூர் காம்பனன்ட் எப்படி யூஸ் பண்ணது, மெமோ காம்பனன்ட்னா என்ன, ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே கோட் ஆல்ரெடி நம்ம கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ தெரியலனாலும் நம்ம அந்த கோடை எப்படி இருக்குன்றத ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இனிமேல் வந்து கம்பேரிசன் ஸ்டடி, ஓகேவா? கிளாஸ் காம்பனன்ட்னா என்ன, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்னா என்ன, இதுல இப்படி யூஸ் பண்ணா அதுல எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா வி வில் மேக் வெரி குவிக் அண்ட் ஃபாஸ்ட், ஓகேவா? அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்னே படிக்கணும், ஆக்சியோஸ் லைப்ரரி. ஸோ அந்த ஆக்சியோஸ் லைப்ரரி தான் வந்து பேக் எண்டோட நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. ஓகே, ஸோ வி ஜஸ்ட் காட் இட். ஓகே, I will open my folder, command prompt. ஸோ ரன் பண்றதுக்கு கமாண்ட் npm start, npm start. ஸோ இன்சைட் சோர்ஸ் ஃபோல்டர் ஆல்ரெடி நான் ஒவ்வொன்றையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பப்ளிக்ல நமக்கு தேவையான இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கும், அது இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வந்து ஆப் டாட் ஜேஎஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்ல தான் நம்ம பண்ணக்கூடிய பேரண்ட் காம்பனண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் எப்பயும் போல. ஸோ தெர் இஸ் எம்டி நவ். ஸோ ஐ வில் சே ஹலோ வேர்ல்ட் ஃபார் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் ES7 வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்பிரஸ் 7. ஸோ ஐ வில் சே காம்பனன்ட்ஸ். ஸோ இனிமேல் கம்பேரிசன் பண்ணி படிக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காம்பனன்ட் போட்டு போட்டு நான் வந்து ஈஸியாக எடுக்கிறேன். ஸோ கம்பேரிசன் ஸ்டடியில் நம்ம வேகமாக போகலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்ஸில் இப்போ ரெண்டு காம்பனன்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ப்ராப்ஸ், இன்னொன்று வந்து கிளாஸ் ப்ராப்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் ப்ராப்ஸ், ஸோ நான் ஃபங்க் ப்ராப்ஸ்ன்னு போட்டிருக்கேன் டாட் ஜேஎஸ். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்துட்டு கிளாஸ் கிளாஸ் காம்பனன்ட் இல்லையா, ஸோ கிளாஸ் ப்ராப்ஸ் டாட் ஜேஎஸ். ஸோ ரெண்டு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல இருந்தே போகலாம், சரியா? ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணோம், ஸோ அந்த கமாண்ட் வந்து RCFE, ரைட்? ஸோ இட் வில் கிரியேட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸோ இங்க வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கிரியேட் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் மெத்தட் உள்ள ஆட் ஆயிடுச்சு, அதுதான் ரெண்டர். இங்க ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு ரிட்டர்ன் தான் ரெண்டர், ஓகே. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. சேம் வே கிளாஸ் காம்பனன்ட் போயிட்டு RCE கிளாஸ் காம்பனன்ட் இஸ் ரெடி, எக்ஸ்போர்ட் மட்டும் எடுத்துடணும், ஓகே. ஸோ இங்கேயே நமக்கு ரெண்டர் மெத்தட் வந்துச்சு. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு காம்பனன்ட்டையுமே கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஐ வில் கனெக்ட் ஃபங்க் ப்ராப்ஸ், ஓகே. ஸோ ஃபங்க்ஸ் ப்ராப்ஸ் கனெக்ட் பண்ணிச்சு. ரெண்டாவது கிளாஸ் ப்ராப்ஸ், ஓகே. ஸோ கிளாஸ் ப்ராப்ஸ், ஃபங்க்ஷன் ப்ராப்ஸ் அண்ட் கிளாஸ் ப்ராப்ஸ் ரெண்டு காம்பனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராப்ஸ் நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேருன்னு கிடையாது, என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். we need to pass this props to that classes. So இங்க வந்துட்டு I would say
ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் போலாம். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல ப்ராப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா we need to pass props. இல்ல அப்படின்னா we can't use props. ஸோ ஃபங்க்ஷனல் ப்ராப்ஸ் இதை வந்து enter. ஸோ I will connect b tag bold tag. ஸோ the bold tagல நான் interpolation ஆட் பண்ணி props வந்து கனெக்ட் பண்றேன். props dot name. ஓகே, props dot name b இன்னொரு bold tag props dot work. ஸோ ஏதாவது ஒன்று. ஸோ I can say work. ஸோ இங்க app.jsல ரெண்டையுமே பாஸ் பண்ணணும். என்னென்ன பாஸ் பண்ணணும்? ஸோ அங்க ரெண்டு பேராமீட்டர் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ நேம் அண்ட் ஒர்க். ஸோ யூ கேன் ஆஸ்க் எனி திங். ஸோ என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஐ வில் சே நேம். ஸோ நம்மளோட கம்பெனியோட பேர் வந்து வச்சிருக்கோம்ப்பா ஹஃபீஸ் எஸ். ஓகே, ஹஃபீஸ் எஸ் அப்படின்னா காட் ஆஃப் டிசைன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேர். ஸோ வி ஆர் காட் டு மேக் அ கிரியேட்டிவ் ஐடியாஸ் டு இம்பிள்ட் அவர் நாலேஜஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் ஹஃபீஸ்டியஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஓகே, பாலா. அந்த நேம் இஸ் ஒர்க். ஒர்க் வந்து ஐ வில் சே டிரைவர் நான். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ப்ராப்ஸ். ஓகே, props will go to directly here in the functional parameter and we can use this props here. So this is how it will work. So output நம்ம போனோம் அப்படின்னா, so it's loading. So I will open another page. 3000. Okay, still it is not complete run. Okay, so wait for starting. ஓகே, ஸோ அதே நேரத்தில் நம்ம கிளாஸையும் முடிச்சுட்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ கிளாஸ்லேயும் அதே மாதிரி நான் ப்ராப்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் ப்ராப்ஸை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி டோன்ட் நீட் எனி திங் டு பாஸ். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட் திஸ் கீவேர்ட் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ டோன்ட் ஃபர்கட் இஃப் யூ ஆர் யூசிங் கிளாஸ் காம்பனன்ட் அங்கே திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் நேம் ஸ்பேஸ் this dot props dot work. Okay, so அதான் அங்க இருந்து நம்ம வாங்கிக்கலாம். So name and name I can use Krish and then work I can mention teacher. ஓகே, ஸோ நேம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ராப்ஸ் வந்து ஃபங்க்ஷனலுக்கும் அனுப்பிச்சிருக்கோம், கிளாஸ் காம்பனண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல நம்ம வந்து ப்ராப்ஸை பாஸ் பண்ணி பேராமீட்டரா பாஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம யூஸ் பண்றோம். பட் கிளாஸ் we can directly use the props. We don't need anything, right? So we are directly using that as a props. So output you can see. If we refresh, I can close this. We have one single thing. So function props மேல பாலா and driver வந்துருச்சு. Second one. See, Bala and driver and கீழ வந்து Krish and teacher. So this is what we expected. The value we expected. Bala, driver, Krish, teacher. So இவ்வளவுதான். ஸோ ப்ராப்ஸ்ன்றது பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்காக தான். ஓகே, ஸோ அதே நேரத்தில் இப்போ பேரண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஐ வில் சே ஒன் ஃபங்க்ஷன் ஹியர், ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து பேரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பேரண்ட் ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன், எந்த பேரண்ட்டுக்கு எந்த சைல்டு கால் பண்ணுது அப்படின்றது. ஸோ நான் அது வந்து என்ன பண்றேன், சைல்டு அப்படின்னு சொல்லி child. So I can say alert method to alert which child is calling. Child. Okay, so child. So in the function குள்ள alert message யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ப்ராப்ஸை சென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், ஐ கேன் சே எனி ஃபங்க்ஷன் நேம். ஸோ பட் நமக்கு வந்து குழப்பம் இருக்கக்கூடாதுல்ல, அதனால நான் சேம் ஃபங்க்ஷனை வந்து பேராமீட்டரை சென்ட் பண்றேன்.
Okay, equal to, okay, we can't pass like this. இது வந்து இந்த மாதிரி pass. Correct? So I will initialize that name. Okay, so இந்த நேம் நான் இங்க வந்து பாஸ் பண்றேன். அதை parent function அப்படின்ற ஒரு ப்ராப்ஸ்ல அனுப்புறேன். ஸோ இந்த ப்ராப்ஸ் சரி இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்ஸ்ல இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் சே பிஆர் டேங்க்ஸ். ஸோ ஒரு பிரேக்குக்காக. ஓகே, பிரேக் கமெண்ட். ஓகே, லைக் திஸ். ஒரு பட்டன் போட்டுக்கலாம். பட்டன். ஸோ பட்டனுக்குள்ள வந்து கிளிக் நேம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா we need to call that props. அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ஸை கால் பண்ணணும். ஸோ ஆன் கிளிக் மெத்தட் ஐ வில் சே ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக்ல props டாட் parent function ஆஃப் அங்க ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, நான் என்ன பண்றேன், இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல இருந்து பேரண்ட்டை கால் பண்றோம்னு அர்த்தம். ஸோ ப்ராப்ஸ் டாட் பேரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பேரண்ட் ஃபங்க்ஷன்றது ப்ராப்ஸ். ஓகே, இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அந்த ப்ராப்ஸ்ல என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பேரை இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வேற பேர் இருந்துச்சுன்னா அந்த பேர் யூஸ் பண்ணணும். ரைட்? So I will call that props a function. I am passing one parameter. So that parameter is going to child. So the child is going to alert message. So upon the button click பண்ணா இந்த method run ஆகும். So இந்த method எங்க இருக்கு, parentல இருக்கு. It is not present in the child. It is present in the parent. Okay. So I would go and check. Oh, okay. So அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்துகிட்டே இருக்கு. சாரி, if I refresh this page, it is automatically coming. Why it is automatically coming? Functional props. Okay, so I would call as a add. Okay, arrow function போடுவோம். Arrow function and I am calling this function. Okay, so நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகக்கூடாது, அதனால தான் arrow functionல போட்டு அதை நம்ம வந்து கால் பண்றோம். பட் இனிஷியலைஸ் பண்ணாலே அது ஒர்க் ஆகும். Why it is not? Refresh. Wow. Okay, so if I click this function, nothing is going to happen. I can check errors. No error. If I click, nothing. But either remove பண்ணோம் அப்படின்னா it is working fine, right? Refresh again. See, automatically value வருது, but நான் கிளிக்கே பண்ணல. If I click, it doesn't happen. So functional parameterல எப்படி கால் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். But class will work, I think. So I will remove this from now, and I will remove this button from also now. Okay. So classல அந்த props வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். Parent function. Okay, maybe different name யூஸ் பண்ணா அந்த எரர் வராதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் கிளாஸ் காம்பனன்ட் செக் பண்ணிட்டு அங்கே போகலாம். ஸோ இங்கேயுமே நான் வந்து சேம் நேம் கொடுக்கல. ஸோ ஃபங்க் ஒன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபங்க் ஒன் பேராமீட்டர் ப்ராப்ஸ்ல ஐ வில் பாஸ் parent function. So I will pass this parent function to this func one props. Okay. So in the class component, the same way, I will create one button here. So inside button, so I will say click me. So here I will call on click function. So on click function this dot props dot and the function oda peru func one nu vechirukom. So adula parameter I will say class component. Okay. So இந்த ஆன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ஸ்ல இருக்க ஃபங்க்ஷன் ஃபங்க் ஒன்னை கால் பண்ணும். அதுல பேராமீட்டர்
class 1 பாஸ் பண்றோம். So func1 is equal to parent function. Okay. So this is what we expected now. So again, this is happening. Okay, I just mistaken somewhere in the class component on click. Yes, this is what we need. But I will pass here as a para of arrow function now. Okay, director நம்ம கால் பண்ணாம arrow function மூலமா கால் பண்ணுவோம். I'll refresh the page. Okay, no error. If I click class component, so class component it works fine, no error, pakka. Okay, but the same thing. Okay, we will use the same method now. Instead of sorry, instead of calling like this, I will call parameter. Okay, so இங்க வந்துட்டு parameter பாஸ் பண்ணுவோம். இங்கே அதே மாதிரி func1 ன்னு போட்டுட்டு we will pass this parent function. Okay, so in the functional component we call arrow function to call this function. Okay, same, but இங்க parent function கிடையாது, func1 ன்னு போட்டுருக்கோம். So அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கோங்க. So props dot parent functional component arrow function. Don't use normal one. Use arrow function to handle that. So refresh that. No error. Click me functional component. Click me class component. So ஒரே function தான். Function வந்து parentல இருக்கு. But we used inside our childல எப்படி பாஸ் பண்ணோம் யூஸ் பண்ணோம். So இதுல ஏதாவது டவுட் இருக்கா? So how the prop is working, how we are connecting. So everything is closed path. So there is no loophole. நம்ம பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ஈவன் நான் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கேன். ஓகேவா? ஸோ கனெக்ஷன்ல வந்து எரர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ற அளவுக்கு ஐ ஜஸ்ட் மேட் மை மைண்ட் டுகெதர். ரியாக்ட் எனக்குமே புதுசு தான். ஸோ ஐ எம் ஆல்சோ லேர்னிங். டுகெதர் வி ஆர் லேர்னிங். இட் இஸ் வெரி பர்ஃபெக்ட். எனி டவுட் பா? Nothing, Bala. நத்திங். ஓகே, குட். ஸோ இப்போ ப்ராம்ஸ் பார்த்துட்டோம், கூடவே ஸ்டேட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்ன்றது கிளாஸ் காம்போனன்ட்ல தான் எக்ஸிஸ்ட், நாட் இன் த ப்ரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். சொல்லுப்பா. ப்ரோ நம்மளோட ப்ராஜெக்ட்ல டெவலப்பிங்ல இதை எப்படி ப்ரோ எந்த இடத்துல எந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணுவோம்? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நான் வந்து ஒர்க்கு மட்டும்தான் கொடுப்பேன். அது என்ன அதுல என்ன இருக்கும் அப்படின்றத வேணா நான் சொல்லிடுவேன். ஓகேவா? மேக்சிமம் உங்களோட ஒர்க்கு அப்படின்னும் போது நம்ம திங்க் பண்ணணும். ஸோ நம்ம படிச்சது நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் அப்பதான் உங்களுக்கு புரியும், ரைட்டா? இப்போ லாகின் ஃபார்ம் நம்ம பண்ணோம். ஒரு லாகின் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன வேணும்? பேசிக் ஐடியா, ஒரு இன்புட் கிரியேட் பண்ணணும். ரெண்டு இன்புட் கிரியேட் பண்ணணும், ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்புட் அதை கிளிக் பண்ணி அதுல இமெயில் என்டர் பண்ணணும். செகண்ட் இன்புட்டை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். தேர்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் பண்ணணும். இந்த 3 விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இன்புட் வேரியபிள்ல இருந்து எப்படி வேல்யூவை நம்ம கெட் பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வேல்யூ சேஞ்ச் மெத்தட் பார்த்துருக்கோம், ஆன் சேஞ்ச் மெத்தட். அப்புறம் வேல்யூவை நம்ம ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது எப்படின்னு தெரியணும். அப்புறம் இப்போ இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் தெரியும். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி அந்த இன்புட் வேல்யூவை கொண்டு வரணும்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகணும். நம்ம மைண்ட்ல அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். புரியுதா? ஸோ நான் எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். ஸோ ஸ்டேட் கூட அப்புறம் பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். ஓகே, ஐ வில் சே ஒன் நியூ ஃபோல்டர் இன்சைட் த காம்பனன்ட். ஸோ இந்த வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோ, ஸோ டோன்ட் வரி. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இட் மேபி அரவுண்ட் 34 minutes இட்ஸ் ரெக்கார்டட். ஸோ 1 hour எவ்ரி டே வி ஆர் ரெக்கார்டிங்னா. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வீடியோவை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வந்து இன்கேஸ் நான் நான் சொன்னது வந்து மறந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக என் பிரதர் கொடுத்த ஐடியா, எனக்குமே இந்த ஐடியா இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ
நம்ம வந்து இனிமேல் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு வர பசங்களுக்கும் அந்த ரெக்கார்டிங்ஸ் காமிச்சாலே போதும். நான் திரும்ப வந்து கிளாஸ் எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ இட்ஸ் அ குட் ஒன். ஃபைன். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ சேம் லாகின் பேஜ் வேண்டாம்ப்பா. எவ்ரி டைம் லாகின் கொடுத்து எனக்கு போர் அடிக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ரெடி பண்ணுவோம். ப்ரொஃபைல் டாட் ஜேஎஸ். ஸோ ப்ரொஃபைல் வந்து கிளாஸ் காம்பனண்டா கிரியேட் பண்றேன். ஸோ ப்ரொஃபைல் கிளாஸ் டாட் ஜேஎஸ். ஸோ ஆர்சிஇ என்டர். ஓகே. ப்ரொஃபைல் கிளாஸ் இதுதான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். I will go here and add my profile page. Profile class and then close. Okay. ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன். என்ன ஒர்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுங்க. ஃபார்ம்ல ஒரு 5 டீட்டெயில் வாங்கி அதை எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்காங்கன்னு சொல்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், டிவ் டேக் எடுத்துட்டு ஃபார்ம் டேக் போட்டுக்கிறேன். ஸோ கீழேயும் ஃபார்ம் டேக். I used to say input. ஸோ நமக்கு எத்தனை இன்புட் வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு ஸோ ரெக்குவயர்மெண்ட் நானாக தான் யோசிக்கிறேன். இன்கேஸ் கஸ்டமர் வராங்கன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து ரெக்ரூட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம்னா நார்மலாக என்ன தேவைப்படலாம்? ஸோ அவங்க பேர் என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் அட்ரஸ், அண்ட் தென் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். நம்ம பிக்சர் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இன்புட் மட்டும் பார்ப்போம். நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இந்த 3 ஐட்டம் மட்டும் போதும். இதை 3ஐயும் வாங்கி ஒரு ஃபங்க்ஷன்ல சேவ்னு ஒரு பட்டன் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அதை வாங்கி டிஸ்பிளே பண்றோம். இதுதான் நம்மளோட ஒர்க். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்டர் யோர் நேம் அப்படின்னு போடுறேன். ஸோ இதையே காப்பி பண்ணி 3 தடவை ஆட் பண்ணிக்கிறேன். ஐ வுட் காப்பி பேஸ்ட் 3 times. ஸோ என்டர் யோர் ஃபோன் நம்பர், என்டர் யோர் இமெயில் ஐடி. ஸோ 3 வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்கு இடையில பிரேக் டேக் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது வந்து பிரேக் ஆகாது, ஒரே லைன்ல வரும். ஸோ காப்பி திஸ் அண்ட் ஆட் தோஸ். ஸோ எப்பயும் வந்து பிரேக் டேக் போடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரேக் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். பட் சிஎஸ்எஸ் இல்லாததுனால நான் பிரேக் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அவுட்புட் போகலாம். சி ஐஎம் முதல் அந்த 2 காம்பனண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே I'm not going to remove, I will say command. Okay, so I will command this. இப்போ நம்ம இங்க இருக்கோம், 3மே இருக்கு. ஸோ நான் இங்க மேல வந்து லேபிள்னு ஒன்று ஆட் பண்றேன். லேபிள் டேக் கிரியேட் யோர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறேன். ஸோ இங்கேயுமே நான் என்ன பண்றேன், ஒரு பி டேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் காப்பி பேஸ்ட் அண்ட் பேஸ்ட், இமெயில், sorry, phone number, right? Phone number and then email address. So I will copy paste these 1 to 1 1 1. ஸோ நான் சும்மா ஒரு டேக் மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு ஃபார்ம் பேரு, கீழே வந்து நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் 3ஐயும் வாங்குற மாதிரி ஒரு லேபிள் இன்புட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு. கிரியேட் யுவர் ப்ரொஃபைல், நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். ஸோ தேர் ஆர் சம்திங் எரர்லாம் நம்ம இப்போ எதுவுமே வர்றதில்லை, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும். இப்போ வந்து ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ வுட் சே பட்டன் சேவ் மை ப்ரொஃபைல். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்டேட் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க இருந்து நம்ம எதுவுமே அதாவது பேரண்ட்ல இருந்து எதுவும் வாங்க போறது இல்லை. ஸோ நான் இங்கே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர், ஸோ சூப்பர் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ப்ராப்ஸ் அண்ட் சூப்பருக்குள்ளேயும் ப்ராப்ஸ். ஓகே. ஸோ ஐ வுட் காப்பி தட் ப்ராப்ஸ். ஓகே. ஸோ ப்ராப்ஸ்க்கு அடுத்து நம்ம ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுவோம். திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு I would create 3 state. What are the 3 state? Name, phone number, email. So name,
வேல்யூ வந்து இப்போதைக்கு எம்டி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வேல்யூ வந்து எம்டி, இமெயில் வேல்யூ வந்து எம்டி. ஸோ திஸ் இஸ் வாட் வி நீட், நேம், ஃபோன் நம்பர், இமெயில். ஸோ இந்த மூணையும் நம்ம இந்த ஸ்டேட் இன்புட்டோட ஆட் பண்ணணும். ஹவு டு கனெக்ட் them? ஸோ வேல்யூ this dot state dot sorry state dot name, and then அடுத்ததுல வேல்யூ ஆட் பண்றோம். this dot sorry state dot email sorry phone, அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் வேல்யூ ஆட் பண்ணுவோம். வேல்யூ this dot state dot email. ஸோ இந்த மூணையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வேல்யூ கனெக்ட் பண்ணாலும் அது வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அதுக்காக நம்ம ஆன் சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ ஆன் சேஞ்ச் மெத்தட் ஐ வில் சே சேஞ்ச் லிசனர். ஓகே, சேஞ்ச் லிசனர்ல வந்து நான் ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணணும், ரைட்? ஸோ ஈவெண்ட் டாலர் ஈவெண்ட். ஸோ சேஞ்ச் மெத்தட் வந்து ஈவெண்ட் பாஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் லிசனர் ஃபங்க்ஷன் இல்லை, ஸோ ஐ வில் கிரியேட் சேஞ்ச் லிசனர் ஃபங்க்ஷன். தட் இஸ் arrow ஃபங்க்ஷன். இட் ஹேஸ் ஈவெண்ட் இன்சைட். ஓகே, ஸோ பண்ணியாச்சு. ஸோ இதே இதை காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்குமே போட்டுக்கிறேன். ப்ரீவியஸா வந்து நம்ம ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனியா வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்டா? நான் இப்போ வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஸோ டாலர் ஈவெண்ட், டாலர் ஈவெண்ட் தானே. ஸோ எனிதிங் இஸ் ராங் ஐடி. ஓகே, ஐ would remove this. I will call as a functional parameters. Okay, arrow function கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ மூணுக்குமே ஒரே சேஞ்ச் லிஸ்னர், ஆனா எப்படி வேல்யூ மாத்தலாம், ரைட்? ஸோ நார்மலா நம்ம வந்து ஒவ்வொரு சேஞ்ச் லிஸ்னருக்கும் ஒவ்வொன்றும் போட்டுட்டு என்ன பண்ணுவோம், திஸ் டாட் செட் ஸ்டேட் மெத்தட் ஆஃப் நேம் டாட் ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா? ஸோ இந்த நேம் வந்து இங்க இருக்கக்கூடிய நேம், கரெக்ட்? அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் மாத்தணும் அப்படின்னா ஃபோன் அப்படின்னு சொல்லி மாத்துவோம். ஸோ இது எப்படி நம்ம டைனமிக் பண்ணலாம் அப்படின்னா, I would remove this. Where எப்படி நமக்கு ஈவெண்ட்ல இருந்து வேல்யூ கிடைக்குதோ அதே மாதிரி ஈவெண்ட்ல இருந்து நமக்கு நேமுமே கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு, console டாட் லாக் ஈவெண்ட், அதை வந்து ஈவெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து கன்சோல்ல லாக் ஆகும். ஸோ கன்சோல் லாக்ல போய் பார்ப்போம். ஸோ நோ எரர், நத்திங். ஸோ இப்போ நான் வந்து நேம்ல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, ஓகே, ஸோ we didn't connect it, right? So correct. So I'm input change என்னதானே வரும். ஸோ நான் அதை பண்றேன், அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். ஸோ நேம் இப்போதைக்கு நேம்னு வச்சுப்போம், பட் அதை வந்து டைனமிக்கா மாற்றுவோம். ஓகே, நேம் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. I would write something. Yeah, not sure. Oh, we are passing correctly. So okay,
ஓகே டாலர் ஈவெண்ட் இஸ் அன்டிஃபைன்டா. ஈவெண்ட் எப்படி பாஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்காப்பா? எனி ஒன்? ஈவெண்ட் டாலர் ஈவெண்ட் போட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். ஆன் சேஞ்ச் மெத்தட் டாலர் ஈவெண்ட் கரெக்ட். எஸ் பட் டாலர் ஈவெண்ட் அன்டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி வருது. So I will go and check once again. We have a lot of previous requirements. So React and Hello World தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? So இதுல source and components we have lot of components. So login ல ஓகே ஸோ நார்மலாக நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இமெயிலுக்கு ஒரு சேஞ்சு பாஸ்வேர்டு ஒரு சேஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்படி கால் பண்ணுவோம்? ஓ சிம்பிள். ஈவெண்ட் எதுவுமே பண்ணாம டைரக்டா நேம்னு மட்டும் போட்டு கால் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ we should use the same thing. So I will remove this and I will remove this as well. This okay. ஸோ ஆனா இங்க வந்து 3 மெத்தட் ஆக்சுவலா 2 இன்புட் இருக்கு, இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். அதனால 2 செட் மெத்தட் போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ லைக் திஸ். ஆனா நான் வந்து அதை கம்மி பண்றதுக்காக தான் இந்த சிங்கிள் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். பட் இப்போதைக்கு நேமுக்கு மட்டும் அந்த வேரியபிள் டைரக்டா ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஐ வில் சே ஹவு டு யூஸ் தட் டிஃப்ரெண்ட் வே. ஓகே ஐ வில் ரெஃப்ரெஷ் தட் ஒன். If I type something, see we are getting the value of this object. If I open any one of them, okay, target. So இந்த target நான் open பண்றேன் அப்படின்னா targetல nameனு ஒரு object இருக்குப்பா. So there is a name object. So MNO, right? So name you can see empty, but you may get the target dot name object, but it is showing empty. Correct. So in name நம்ம எதுவுமே கொடுக்கல. So I will say name object. So the name object I am given here. So இது வந்து name. So அதனால name கொடுத்துக்கலாம். கீழே வந்து phone number. So phone ன்னு கொடுத்துக்கலாம். So கீழே அதுக்கப்புறம் இன்னொரு name object. What is that name object? Email. So இந்த மாதிரியும் கொடுக்கலாம். Or else நீங்க வேல்யூக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி this dot state dot name. ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஈஸி. ஸோ அப்போதான் நமக்கு வந்து எந்த ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆயிருக்கணும்னு தெரியும். ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஃபோன் அண்ட் திஸ் டாட். ஸோ வேல்யூவும் சரி நேமும் சரி ஒரே ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்றோம். ஸோ நமக்கு அவுட்புட்ல என்னன்னா அந்த கன்சோல் மெசேஜஸ் லைக் இஃப் ஐ ரிஃப்ரெஷ் த பேஜ் அகைன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நான் வேல்யூ என்டர் பண்றேன். இட் இஸ் ஷோயிங் ஒன் ஆப்ஜெக்ட். இஃப் ஐ ஓப்பன் த ஆப்ஜெக்ட், go to target and the target name, see what is hacha. So the value ல பாப்போம், name வேற எங்க இருக்கு. Placeholder name and value h. Oh sorry. நம்ம வேல்யூ வந்து நீங்க நேம்னே கொடுங்க, அதாவது கீ வேல்யூ. ஸோ இது வந்து வேல்யூவோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஸோ இமெயில் சரி இங்க ஃபோன் அண்ட் தென் ஹியர் இட் இஸ் இமெயில். Email. Okay. So now the name should be name. இங்க phone number னு வரும், இங்க email னு வரும். We'll check the output. Refresh. A. Okay. So if I go to down and the target, if I open,
So இங்க வந்து வேல்யூ பாத்தீங்கன்னா you may find out the value of actually a வந்து you will get. If I go to the top, the name should be name. So state ஓட நேமும் நமக்கு அதுதான், right? So name. இதுவே நான் இங்க வந்து போன்ல வந்து என்டர் பண்றேன் அப்படின்னா, சாரி, ஆக்சுவலா ரெண்டும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம சேஞ்ச் ஃபங்க்ஷன் மாத்தல, செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ல நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம். ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் நேம் அண்ட் தென் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இதை டைரக்டா கொடுத்தா எரர். ஸோ ஐ வுட் சே லைக் திஸ், key equal to this, and the key I'm going to given like this. So the key is target dot event dot name. Okay, so I would say var key. Once again, set state event dot target dot value. இதான் யூஸ் பண்ணுவேன். Multiple input, handling multiple inputs. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரெண்டு இன்புட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்புட்டோட நேம் வந்து இஸ் கோயிங், செகண்ட் இன்புட்டோட பேரு நம்பர் ஆஃப் கெஸ்ட். ஸோ அதுதான் அவங்க செட் ஸ்டேட் மெத்தட்ல இஸ் கோயிங் அண்ட் நம்பர் ஆஃப் கெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் நீ ஸோ ஐ நீட் டு யூஸ் பிராக்கெட்ஸ். ஓகே, ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன் அண்ட் ஹியர் ஐ வில் யூஸ் bracket key. Okay, this key is connected here. Okay, fine. So this is simple method. So previously நம்ம பார்த்தது கூட it should be very complicated because நம்ம ஒவ்வொன்றுக்கும் on change method போடணும். Like name ஒன்று, phone ஒன்று, email ஒன்று. It is very difficult. We have to use multiple times, multiple work. So இப்போ இங்க last time login pageல பார்த்தீங்கன்னா, so we have two components. One is input email, another one is input password. So for input email, so we use on change method with email set email change. For password set password change. So ரெண்டுமே என்ன பண்ணோம், ரெண்டுலயுமே ஈவெண்ட் கால் பண்ணோம். ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூவை தனித்தனியா அப்டேட் பண்ணோம் ஹியர் அண்ட் ஹியர். பட் இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். லைக் இங்க நம்ம கிட்ட மூணு ஆப்ஜெக்ட் இருக்கு, மூணுலயுமே ஒரே லிசனர். பட் வி ஆர் டூயிங் அஸ் அ நேம் அஸ் அ ஒரு கீழே ஸ்டோர் பண்ணி அதை பைண்டிங் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூவையும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் இட் வில் அப்டேட் ஹவு மெனி இன்புட்ஸ், உங்கள்கிட்ட எத்தனை இன்புட் இருந்தாலும் அது ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இமெயில் கனெக்ட் பண்ணிட்டோம், அடுத்த வேலை பட்டன் கிரியேட் பண்ணணும். ஸோ பட்டன் ஆல்ரெடி இருக்கு, பட்டன்ல ஃபங்க்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணணும். On click function. So this dot submit அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். So submit. So I will create the submit button. So submit is an arrow function. Okay, so arrowல நான் என்ன பண்ணணும், அவங்க என்னென்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதை டிஸ்பிளே பண்ணணும். அதான் என்னோட வேலை, ரைட்? So alert. So now I'm saying alert. Okay, so alert of this dot state dot name plus space this dot state dot email plus this dot state dot password, sorry, phone number, right? Phone number. ஸோ இப்போ மூணு வேல்யூ கொடுக்குறோம், மூணு வேல்யூ சேவ் பட்டன்ல கிளிக் பண்ணா இது ஷோ ஆகணும். இதுதான் நம்மளோட ஒர்க். ஸோ ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. இட் ஷுட் பி வெரி பிக்கர். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம படிச்ச எக்ஸாம்பிள எங்க யூஸ் பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ வுட் சே பாலா, my phone number is 12345 and my email is bala@gmail.com. So if I save my profile, you are seeing say bala at gmail.com, my phone number 1234.
ஸோ நம்ம அந்த ஆர்டர்ல தான் இங்க வந்து அலர்ட் மெசேஜ் போட்டிருக்கோம். அதனால தான் அந்த ஆர்டர்ல நமக்கு அவுட்புட் வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட் அண்ட் திஸ் இஸ் வாட் வி கெட்டிங் அவுட். பட் நம்ம இந்த இதை எப்படி நம்ம நாலேஜுக்குள்ள கொண்டு வர்றது, நம்ம இதோடதுல எப்படி கொண்டு வரலாம்? ஸோ நீங்க ஒரு வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும், லாகின் பேஜ் இருக்கலாம், சைன்அப் பேஜ் இருக்கலாம். ஸோ லாகின் சைன்அப் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு டேபிள் கூட அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இன்னும் பேக்எண்ட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பேக்எண்ட் கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி வந்து இந்த டேட்டா பேக்எண்டுக்கு போகுது, பேக்எண்ட்ல இருந்து டேட்டா எப்படி இங்கே வருது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டே கம்ப்ளீட், ரொம்ப நேரம் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ நிறைய வேற எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட்.